வேதாரண்யம் கோவில் இதான் வந்து மெயின் வாசல். உள்ள நல்ல பெரிய கோவில், வேதாரண்யம் பெரிய கோவில்னே சொல்லுவாங்க. இது வேதாரண்யம் கோவிலில் உள்ள மணிகர்ணிகை தீர்த்தம். காசியை விட வீசம் கூடன்னு நல்ல ஃபேமஸாக உள்ளது. காசி தீர்த்தத்தை விட வீசம் புண்ணியம் கூடுதல்னு போட்டிருக்காங்க. மணிகர்ணிகை தீர்த்தம் 3 நதிகள் இணையும் காசியில் உள்ள கங்கையில் பக்தர்கள் அனைவரும் நீராடி தங்கள் பாவங்களை போக்கி பரிகாரம் பெறுகின்றனர். பாவங்களை சுமந்த கங்கை ஒரு நாள் இறைவனை நாடி முறையிட்டது. உலக மக்கள் என்னிடம் நீராடி பாவங்களை போக்கிக் கொள்கிறார்கள், நான் சுமக்கும் பாவங்களை எங்கு சென்று போக்கிக் கொள்வது என்று கேட்டது. அதற்கு இறைவன், வேதாரண்யம் சென்று நீ காலபைரவர் சன்னதிக்கு எதிரே உள்ள மணிகர்ணிகை தீர்த்த குளத்தில் பங்குனி உத்திர திருநாள் அன்று உச்சி காலத்தில் புனித நீராடினால் உன் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என கூறினார். அதனைத் தொடர்ந்து கங்கையில் வாழ்ந்த மீன்களும் பாவ விமோசனம் கேட்டது. அதற்கு இறைவன், நீங்கள் கரைக்கு வாருங்கள், உங்களுக்கு பாவ விமோசனம் தருகிறேன் என்றார். உடனே மீன்கள் தண்ணீரிலிருந்து வெளியே துள்ளி குதித்து கரைக்கு வந்தன. தரையில் மீன்களை பார்த்து பாவ விமோசனம் வழங்கினார். அதனால்தான் காசியை விட வீசம் புண்ணியம் கூடுதல் வேதாரண்யம் மணிகர்ணிகை தீர்த்தம் என பெருமை பெற்றது. இன்றும் இந்நிகழ்வுகளை ஐதீக விழாவாக ஸ்ரீ வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவில் கொண்டாடி வருகின்றோம். வேதாரண்யத்தில் மேயும் மாடுகள் செல்லும் மாட்டு குழம்பு பள்ளத்தில் தேங்கும் நீரெல்லாம் தீர்த்தமே என மாணிக்கவாசகர் பெருமையுடன் பாடியுள்ளார். இது வந்து வேதாரண்யம் கோவில் என்ட்ரன்ஸில் உள்ள போகிற பெரிய கோவில் உள்ளெல்லாம் நான் எந்த வீடியோவும் எடுக்கலை. ஏற்கனவே நாங்கள் அடிக்கடி வந்திருந்ததுனால இன்றைக்கி ஒரு நாள் வந்து பார்க்கலாம். கிளிகள் சூப்பராக கத்துது. வாத்து அழகழகாக நீந்திகிட்டு இருக்கு. முன்னாடியே எடுக்கலான்னு பார்த்தேன், கோவிலில் பாட்டு பாடிக்கிட்டு இருந்ததுனால எடுக்க முடியல. அழகாக எல்லா வாத்தையும் குளிச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ பாருங்கள், எல்லாம் குளிச்சுட்டு கரையேறிடுச்சு. இந்த மணிகர்ணிகை தீர்த்தம் நல்ல பெரிய குளமாக இருக்குது. இந்த விசேஷ நாள் மாசி மகம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். இங்கே கோடைக்கரைக்கு போய் குளிச்சுட்டு இங்கேயே வந்து குளிச்சுட்டு போவாங்க. கருப்பு கலர் வாத்து, அங்கே நிற்கிறதுலாம் வெள்ளை கலர் வாத்து. அப்படியே இயற்கையாக நல்லா சூப்பராக காற்று வருது. நிறைய மக்கள் கோவிலில் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ சாயங்காலத்தில் ஒரு அபிஷேகம் நடக்க மாட்டுக்கு பார்க்கறதுக்காக. நம்ம கோபுரம்லாம் விளக்கு போட்ட பிறகு ரொம்ப அழகாக இருக்குது. இருட்டாமல் இருக்கிறதுனால தெளிவாக இல்லாத மாதிரி இருக்குது. எங்களுக்கு லேட்டாக ஆகிடுச்சுன்னு வந்துட்டோம். இப்பூலோகத்தில் வேதவனம் என்கிற திருமறைக்காடு சேத்திர விசேஷங்கள் எண்ணில் அடங்காதவை. 4 வேதங்களால் பூஜிக்கப்பட்ட ஸ்தலங்கள், அகஸ்தியர் திருமண கோலம் காட்சியளித்த ஸ்தலம், வேதாமிர்தம், ஆதிசேது, அக்னி தீர்த்தம், மணிகர்ணிகா தீர்த்தம் என்கிற 4 புண்ணிய தீர்த்தங்கள் உள்ளது. ஸ்ரீராமருக்கு பிரமஹத்தி தோஷம் நீங்கிய ஸ்தலம். முற்பிறவில் எலியாக இருந்த மகாபலி சக்கரவர்த்தி விளக்கினை தூண்டியதால் மறுபிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார். நால்வர்களால் பாடல் பெற்ற ஸ்தலம்.